எங்கள் குலதெய்வம் கோயிலில் சனிக்கிழமை சிறப்பு பூஜை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து காலம்பறையே கிளம்பிட்டோம். ஆனால் பூஜை வந்து 12:30 1 மணி. ஏன்னா சாஸ்தா கோயிலில் ஃபஸ்ட்டு பூஜை ஆகிட்டு அதுக்கப்புறம் பேச்சியம்மன் கோயிலுக்கு பூஜை பண்ணுவாங்க. எல்லாம் பூஜையெல்லாம் கரெக்டாக முடியும் 5 மணி 4 மணி சாயந்தரம் ஆகிரும். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ பூசரி ஐயா பூஜை வைக்கிறவங்க யாருமே வரல, பூஜைக்கு கொடுக்குறவங்க யாருமே வரல. நாங்கள் ஏன் சீக்கிரமாக போனோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த காற்று வாங்குறதுக்கு, அந்த குளத்துக்கு நடுவில் இருக்குது, கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். அது மாதிரி போய் உட்காந்துருந்தோம், நல்லா காற்று வாங்கிட்டு இருந்தோம். பாப்பாவும் நல்லா விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் பூஜை வைக்கக்கூடிய பூசாரி எல்லாருமே வந்தாங்க. வந்த பிறகு அவள் என்ன வைப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் பூஜை கொடுக்காங்களோ அவங்க வந்து சக்கரை பொங்கல் வைப்பாங்க, பாயாசம் வைப்பாங்க. பாயாசம் வச்ச பிறகு அந்த சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மாலைலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாயாசத்தை நெய்வேத்தியமாக வச்சு சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த நெய்வேத்தியம் படைச்சது எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுவாங்க. சாமி நடையெல்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறம் பேச்சியம்மன் கோயிலுக்கு எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. பாருங்கள் அந்த குளத்துக்கரையோடு எப்படி நடந்து போகிறாங்க பாருங்கள். அந்த குளத்தில் அந்த கரையில் கொஞ்சம் ஆழமே கிடையாது, கரையில் அந்த வழியாக நடந்து வந்தோம். பேச்சியம்மன் கோயிலுக்கு இதுக்கு பின்னாடி குளம் இருக்குது. அதனால் இங்கே பேச்சியம்மன் கோயிலுக்கு இங்கே வந்து பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்ச பிறகு அதே மாதிரி பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அன்னதானம் கொடுப்பாங்க. ஏன்னா சிறப்பு பண்ணுறவங்க அன்னதானம் கொடுப்பாங்க. அதனால் பூஜையை பார்த்துட்டு அன்னதானமும் சாப்பிட்டுட்டு கரெக்டாக வீட்டுக்கு கிளம்பும்போது 4:30 5 மணி இருக்கும் கிளம்பும்போது. ஆமாம் கிளம்பியாச்சு. அப்புறம் அம்மா வந்து பொங்கலுக்கு எதாவது பாத்திரம் வருஷம் எதாவது வாங்கி தருவாங்க. அதனால் இந்த வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, பாத்திரம் வாங்கி தரேன், இட்லி பாத்திரம் அப்படி சொன்னாங்க. அதனால் வாங்கியாச்சு. தங்கச்சிக்கு இந்த அரிசி பாத்திரம் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. 2 பேருக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு.